வாத்தியடி பாப்பா என்ற மகாகவி பாரதியின் வரிகளில் ஏற்ப என் தாய்மொழியாம் அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீசை கவியே, மகாகவியே, முண்டாசு கவியே, எங்கள் தமிழ் தேரின் சாரதியே, எழுதுகோள் கொண்டு வீரப்பு கட்டிய வீர தமிழனே. இந்த வீர தமிழனின் 143வது பிறந்த நாளை கொண்டாட கூடியுள்ளோம். தேடி சோழனிடம் தின்றவன் அல்ல, பல சின்ன சிறுகதைகள் பேசியவன் அல்ல, பல வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்தவன் அல்ல. அவரை வீழ்த்தவும் முடியாது. அவர் பெயரை கேட்டால் வெறி பிடிக்கும், அவர் கவிதை படித்தால் தீ பிடிக்கும். நம் மரபணு முழுவதும் தமிழ் ஒலிக்கும், அவர் வார்த்தைகளாய் தமிழ் புகழ் மணக்கும். தமிழ் தாய் பெற்றெடுத்த ஒரு மகா அவதாரம், சமூகத்திற்கு சாட்டையடி கொடுக்கும் தன் கவிதைகளால் இந்த மாநிலத்தின் மாணவர்களுக்கு காவிய தலைவனாக விளங்கும் ஒரு கதாநாயகன் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். பெண்களை பற்றி பாடாத கவிஞர்களே இல்லை. எல்லா கவிஞர்களும் பெண்களின் கண்ணீரை தொட்டு தொட்டு கவிதை எழுதினார்கள். ஆனால் பாரதி ஒருவர் தான் பெண்களின் கண்ணீரை துடைக்க கவிதை எழுதினார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புது பேணி வளர்த்தின் மீசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதிரி வைத்து எடுத்தார். ஏழை குடும்பத்தில் ஆண்கள் பிறந்தாலும் ராஜாவாக வருகிறார்கள், பெண்கள் ராஜபரவில் பிறந்தாலும் அடிமையாகவே வருகிறார்கள். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கேற்ப பாரதி கண்ட புதுமை பெண்களாக விளங்கும் சிலம்பை கத்தியாக்கி காவியமாக்கியவள் கற்புக்கரசி கண்ணகி. ஈன குலத்தில் பிறந்தாலும் கற்பினை காத்தவள் மாதரசி மாதவி. 63 நாயன்மார்களுள் சிறந்து விளங்கியவள் காரைக்கால் அம்மையார். 63 நாயன்மார்களுள் சிறந்து விளங்கியவள் காரைக்கால் அம்மையார். இப்படி அக்கால பெண்கள் முதல் ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், கல்பனா சாவ்லா, ஸ்மிருதி மந்தனா, திரௌபதி முர்மு போன்ற இக்கால பெண்கள் வரை அனைத்து பெண்களும் பாரதி கண்ட புதுமை பெண்களாக திகழ்கின்றனர். பாரதியின் மிக பெரிய கனவு பெண்கள் வெற்றிக்கான முதல் படியை எடுத்து வைத்து வெற்றி பெறுவதுதான். அது இன்று நனவாகிவிட்டது. பாரதி கண்ட புதுமை பெண்களே சமூகத்தின் கண்மணிகளே. கர்வமோடு சொல்வோம் நாம் பெண் என்று. கர்வமோடு சொல்வோம் நாம் பெண் என்று. இல்லை அச்சம் என்பதில்லையே, உச்சகத்தில் வானில் இருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சம் என்பதில்லையே, உச்சகத்தில் வானில் இருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஆகிய நான் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி என்ற பட்டத்தை பெற்றவள் நானே. திறமையும் இடைவிடா முயற்சியும் இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். ஆபரேஷன் சிந்தூரின் ஹெலிகாப்டர் பைலட் நானே. பயங்கரவாத தாக்குதலை முறியடிக்க முற்பட்ட சாதனை படித்தது போல் உங்களால் முடியும். சாதிக்க இலக்கை நோக்கி ஓடிவா, வரலாறு படைப்போம். ஜான்சியை மீட்டெடுத்தவள் நானே. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போரிட துணிந்த வீரமங்கை நானே. வாழ்க்கை என்பது ஒரு சதித்திரம், அதை சாதனையாக மாற்றுவது நாங்களே தான் முடியும். பாரத பெண்களில் நேற்று தெலுங்கு பேடிகளால் அழியப்பட்டது என்ற சிங்க முயற்சியில் இந்தியா செயல்பட்டது. அதற்கு தலைமை தாங்கிய வீர பெண் நான் சோஃபியா குரேஷி. 18ஆம் நூற்றாண்டில் சிவகங்கை சீமையின் ராணியாக வீரமங்கையாக இருந்த நானே வேலுநாச்சியார். ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய இந்திய பெண்மணி நானே. நான் வீரம் தைரியம் ஆகியவற்றும் செயல்பட்டு போரில் வெற்றி பெற்றேன். என்னை போலவே அனைத்து பெண்களும் வீரத்துடன் தைரியத்துடன் செயல்பட வேண்டும். நான் விதையாக பிறப்பின் நம் முளையிட்டு எழுவேன். நம் பகையாக இருப்பின் நம் போர்க்கொண்டு வெல்லுவேன். நான் வீர தமிழ்ச்சிலா வேலுநாச்சியார். மக்களால் நான் மக்களுக்காகவே நான். பாகிஸ்தானின் தாலிபான்களின் தடைகளை மீறி பெண்களின் கல்விக்காக குரல் கொடுத்து சாதித்து காட்டியவள் நானே. மலாலா யூசுப்சாய். என்னை போல் தொடர்ச்சியான தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பு இருந்தால் உலக அளவில் உயரலாம். நீங்களும் போராட துணி, புரட்சி உணரை, தடையை உடை, சாதனை படை. ஐஎன்எஸ்வி தரணி என்ற கப்பலில் முதல் முறை 3 பெண்கள் குழுவுடன் உலகை சுற்றி வந்த பெருமைக்குரியவள் நானே. இந்திய சுதந்திரத்தின் 75 ஆண்டுகள் கடந்து முதல் முறையாக பழங்குடி இடத்தில் இருந்து ஒரு முதல் பெண்மணியாக குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றவள் நானே. மட்டை பந்து
முதல் சதமென்ற இலக்கை ஏற்றி ஜெயஹிந்த் முழக்கத்தை சொன்னவள் நானே. ஸ்மிருதி மந்தனா, நீ முயற்சிக்கும் போது வீண் முயற்சி என்பது, நீ வெற்றி அடைந்த பிறகு விடாமுயற்சி. சாதிக்க புறப்படுவோம், சாதனையை படைப்போம்.